வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ் துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பெருமாள் திருமொழியில் தேவகியின் புலம்பலை காண்போம். சென்றைய பாடலில் தன்னுடைய குழந்தையை தாலாட்டு பாடும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை என்று தேவகி இயங்கிய இயக்கம். அடுத்த பாடலில் கண்ணன் குழந்தையாக இருந்த பொழுது முழு நிலவை காட்டி, உன் முகம் உன் தாய் மட்டுமே, நீ யசோதை உன் தாய் என்று நினைத்து அவளை நேசித்தாய். உன் சந்திரன் போன்ற முகத்தையும் தாமரை போன்ற கண்களையும் உன் மார்பையும் வலிமையான கைகளையும் உன் கழுத்தில் சுருண்டு கிடக்கும் கருமையான கூந்தலையும் என்னால் அரவணிக்க முடியவில்லையே. நான் உன் தாய் என்பதை உணரும் முன்பே உன்னை இழந்து விட்டேன். உன் குழந்தை பருவத்தை நான் அனுபவிக்கவில்லையே. அந்த இழப்பு எனக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. நான் ஒரு துரதிர்ஷ்டமான பெண். ஆனால் யசோதை அதனை பெற்றாளே. அதாவது மறுபும் நின் திருநெற்றி சுட்டி அசைதர மணி வாயிடை முத்தம் தருதலும், உன் தன் தாதையைப் போலும் வடிவுறு கண்டு உள்ளம் உள்குளிர விரலை செஞ்சிறு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் திருநங்கை யசோதை பெற்றாளே. முத்தமிடத் தடுமாறும் சிறிய அடிகளுடன் நீ முன்னால் வரும்போது உன் நெற்றி அலங்கார சுட்டி சாய்ந்திருக்கும். உன் அழகை மேம்படுத்துவது போல் தோன்றுது. ஆனால் என்னால் மட்டும் அதை பார்க்க முடியவில்லை. உன் முகத்தை பார்த்து, ஐயோ, இது என் குழந்தை, அவன் தந்தையை போன்றது என்று சொல்லும் இன்பத்தை நான் பெற முடியாமல் இழந்து விட்டேன். ஒரு குழந்தையாக நீ சொல்லக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகளை கேட்பதை நான் தவறிவிட்டேன். வெண்ணெயை உமிழ்நீரும் உன் வாயில் வைத்தது கண்டு நான் தவறிவிட்டேன். நான் எல்லாவற்றையும் இழந்தேன், எல்லா இன்பங்களையும் இழந்தேன். பிறந்தவன் யசோதை எல்லாவற்றையும் பெற பிறந்தவள். அவள் தெய்வீக தாயாக இருக்க வேண்டும். நான் ஒரு துரதிர்ஷ்டவசமான பெண் என்கிறார். ஒரு குழந்தையின் மழலை காலத்து இன்பத்தை ரசிக்க அனைவரும் விரும்புவர். வள்ளுவர் சொல்லுவார், யாழினிது குழலினிது என்பார்தம் மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர். ஒரு குழந்தையினுடைய மழலை சொல்லை கேட்காதவரை இசையினியது, யாழினுடைய இசையினிது, குழலினுடைய இசையினிது என்பார்கள். இந்த பாக்கியத்தை எல்லாம் நான் பெறவில்லையே என்று தேவகி புலம்புகின்றார். மேலும் நீ விளையாடும்போது தலையில் இருந்த தூசியை கழற்றிக்கொண்டு தடுமாறும் அடிகளை வைத்து பார்க்கும் மகிழ்ச்சியை நான் பெற தவறிவிட்டேன். நீண்ட நேரம் சேற்றில் விளையாடி பிறகும் நீ என்னை கட்டிப்பிடிக்கவில்லையே. உன்னுடைய மெல்லிய விரல்கள் நீ சாப்பிடும் அரைமென்று சாப்பிட்ட உணவை என் வாயில் திணித்திருப்பாய். அம்மா, என்னை போன்ற ஒரு துரதிர்ஷ்டமான தாயை ஏன் பெற்றெடுத்தாள் என்று கேட்கிறாள். மேலும் நீ பால் குடித்து கொண்டே என்னை பார்த்து பிரகாசமாய் சிரிப்பதை நான் காணவில்லை. உனக்கு பாலூட்டிய அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லையே. ஒருபோதும் நான் இந்த இன்பத்தை பெற முடியவில்லையே. நான் உண்மையிலேயே துரதிர்ஷ்டவடமான பெண்தான். உன்னுடன் இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியவில்லையே என்பதை உலகனே, என் தாய் கோமளப்பிள்ளாய் கோவிந்தா, என் குடக்கையில் மணி ஒழுகு பேர் எழில் இளஞ்சிறு தளிர்போல் ஒரு கையால் ஒரு முளை முகம் நெருடா மழலை மென்கை இடையிடை அருளா வாயாலே முளையிருக்க என் முகத்தே எழில்கோள் நின் திரு கண்ணினை நோக்க தன்னையும் இழந்தேனே. ஒரு தாய் பாலூட்டும் போது குழந்தை தன்னுடைய மெல்லிய கையால் வருடி கண்களால் தாயுடன் பேசும் காட்சி. தாய் மகனினுடைய கண்களை பார்க்கவும், மகன் தாயினுடைய கண்களை பார்த்து இருவரும் பேசிக்கொள்ளும் அந்த நுட்பமான ஒரு உளவியல் சார்ந்த நுட்பத்தை இங்கே தேவகியின் புலம்பலில் பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் படம் பிடித்து காட்டுகின்றார். கண்ணனை பெற்ற தேவகி பெற முடியாமல் இந்த இன்பத்தை யசோதை பெற்றாளே. அடுத்த பாடலில் உன் கைகள் வெண்ணெய் பாத்திரங்களில் விழுவதை பார்த்து யசோதை எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பாள். யசோதை உன்னை பிடிக்க முயற்சித்திருப்பாள். உன்னை கயிற்றை கட்டுவ உன் வாயில் மூளையில் நீ செய்த தயிர் தடவப்பட்டிருக்கும். உன்னை கட்ட வேண்டும் என்று யசோதை
கெஞ்சனி உன் அழகான வாயை திறக்கிறாய். அந்த காட்சி அனைத்தையும் அதிர்ஷ்டசாலியான யசோதை ரசித்தாள். அவள் எல்லையற்ற ஆனந்தத்தில் உச்சம் அடைந்திருப்பாள். இதையெல்லாம் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. ஆனால் யசோதா என் மகன் கிருஷ்ணாவின் இளமை குறும்புகளை அனுபவிக்கும் அளவிற்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி என்னால் பெற முடியவில்லையே என்கிறார் அந்த பாடல். முழுதும் வெண்ணெய் அளந்தொட்டு உண்ணும் முகில் இளஞ்சிறு தாமரை கையையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண்தயிர் தோய்த்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதும் தொழுகையும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே யான் பெற முடியவில்லையே. அடுத்ததாக கோவர்த்தன மலையை தூக்குவதும் கோபியர்களுடன் நடனமாடுவதும் காளிங்கன் தலைக்கவசத்தில் உன் அழகான கால்களை வைத்து நடனமாடியதும் வியக்கத்தக்க சாதனைகளையும் லீலைகளையும் யசோதாவால் காண முடிந்தது. இதையெல்லாம் நீ எனக்கு அல்ல, யசோதாவுக்கு மட்டுமே காட்டினாய். யசோதா செய்தது போல் கண்ணா என் மீது கருணை காட்டினால் இதெல்லாம் நானும் மிக விரைவில் காண முடியும். அதனை குந்தினால் குடை கவிழ்த்தது போலவும் கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவு எறிந்ததும் காலால் காளிங்கன் தலை மிதித்தது முதலா வென்றிசேர் பிள்ளை நல் விளையாட்டாம் அனைத்திலும் அங்கு என் உள்ளம் குளிர ஒன்று கண்டிடப் பெற்றிலேன் அடியேன் காணுமாறு இனி உண்டெனில் அருளே என்கிறாள். அடுத்ததாக கண்ணனின் லீலையாக பூதனாக வந்து விஷப்பாலை கொடுத்து குழந்தைகளை கொல்ல முயர்ந்த பூதனை அவளது பாலினை உறிஞ்சி அவள் உடலிலிருந்து பிரித்தாய். அவள் கொல்லப்படுவதிலிருந்து தப்பித்தாள். ஆனால் உடனடியாக அவளுக்கு ரட்சணையும் வழங்கினாய். இந்த வரங்களை எல்லாம் இழக்க நான் துரதிர்ஷ்டவசமானேன். என்றாவது ஒரு நாள் உன்னை பார்ப்பேன் என்ற நம்பிக்கையில் மட்டுமே நான் உயிருடன் வாழ்கிறேன். யசோதை உனக்கு ஒரு நல்ல தாயாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தேவகி கூறுகின்றார். மேலும் கம்சனை கொன்றதும் அடுத்ததாக தேவகியின் புலம்பல்கள் ஒரு தாயின் இயல்பான ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் காட்டுகின்றன. அவள் தன் குழந்தையை தன் கையால் மட்டுமே விரும்பினாள். கிருஷ்ணனிடமிருந்து பிரிந்த பிறகு தேவகி எப்படி புலம்புகின்றாள், அவள் ஒரு தெய்வீக பிறவியாக மாறுகிறாள் என்பதை சித்தரிக்கும் வண்ணமாக தேவகியின் புலம்பலில் குலசேகர ஆழ்வார் எடுத்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.